அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் சாறை சாறையாக சேருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், நீங்கள் அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு நீங்கள் புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் புகழுக்குரியவன். இவ்வளோ பெரிய செயற்கரிய காரியங்கள் என்னால் சாதிக்கப்பட்டு விட்டது என்பதல்ல. மக்கா நகரம் 23 ஆண்டுகளுக்குள் இந்த ஒட்டுமொத்த அரபு ஜசீரமே ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறது என்பது என் சாதனையின் விளைவல்ல, அது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எந்த ஒரு சாதனைக்கு பிறகும் இந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். மக்களின் புகழ் இகழ் என்பது அது சரி சமமாக இருப்பது, மாற்றம் காணுவதற்கு தகுதியானது. எனவே ஒரு மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு சொல்லை சொல்லிவிடுகின்ற போது எவ்வளோ பெரிய பிறகு மாற்றங்கள் நடந்தாலும் அவருக்கு அது மனதில் ஒரு பெரிய பாரம் இருக்காது. நபிமார்களினுடைய பணியாக இது இருந்தது. சிக்கந்தர் துல்கர்னையினுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். உலகம் முழுக்க போய் எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்துல போகிற போது இந்த பகுதியிலிருந்து பெரிய கொள்ளையர்கள் இங்கிட்டு எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போகிறாங்க. அவங்க எப்பெல்லாம் தேவையோ இங்கே சூறையாடுறாங்க. இதுக்கு ஒரு பாதை இந்த மலை மட்டும்தான், மலையில் இருக்கிற இந்த கணவாய் மட்டும்தான். இல்லாட்டா இப்படி சுற்றிட்டு வர முடியாது அவங்களால. இந்த 2 மலைக்கு மத்தியில் இருக்கிற இந்த பெரிய இடத்தை அடைக்கணும் என்று சொன்னபோது ஆத்தூனி ஜுபரல் ஹதீத், இரும்புகளையும் ஈயங்களையும் கொண்டு அதில் உருக்கி ஊற்றி பாறைகளை அடுக்கி ஒரு பெரிய தடுப்பு சுவரை கட்டினார்கள். உலகத்தில் பெரிய சாதனை அது. அப்போ எல்லாரும் புகழ்ந்த போது அந்த மன்னர் சொன்ன வார்த்தையை குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஹாதா ரஹ்மத்து மிர் ரப்பி, இது ரப்புடைய ரஹ்மத்தில் உள்ளது, என்னுடைய சாதனை அல்ல. இதா ஜா வாது ரப்பி, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் தக்கா, இது அத்தனையும் உடைந்து சுக்குநூறாக போயிடும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில் தான் இது இருக்கிறது. இது என்னுடைய செயல் அல்ல, இது அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு ஆற்றல் இங்கிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இங்கே நாம் புரிகிற விஷயம் அதுதான். புகழ் வருகிற போது ஒரு மனிதன் தன்னை மறந்து விடுவதும், இகழப்படுகிற போது தன்னையே நொந்து தன் மனதை விட்டு விடுவதற்கு மத்தியிலே எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து புகழப்படுகிற போது அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொன்னால் அந்த புகழை அல்லாஹ் நீட்டிக்க செய்கின்றான். அந்த புகழ் மனம் என்பது அவரிடத்தில் எப்போதும் நிலையானதாக அல்லாஹ் அமைத்து விடுகிறான் என்பது இந்த செய்திகள் சொல்ல வருகின்ற நிகழ்வுகளாக இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலங்களிலும் புகழப்படுகின்ற நாவுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்குவானாக. எல்லா